இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் புரந்தரதாசர் அப்படின்னு பார்த்தோம். சங்கீத உலகத்தினுடைய பிதாமகர்னு சொல்லுவாங்க. இவர் எழுதின பாடல்கள் எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா லேசாக நமக்கே தலை கிருன்னு சுத்தம். இவ்வளவு பாடல்களை ஒருத்தர் எழுதியிருக்க முடியுமா? எவ்வளோ தெரியுமா? 4,75,000 அப்படின்னு சொல்கிறாங்க இவர் எழுதின பாடல்கள். அதில் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிறது 1000 சொச்சம் தான். இன்னைக்கு 90 வயசுக்கு மேலே தான் சித்தியானார். இவர் பண்டரிபுரம் பக்கத்தில் ஒரு ஊரில் பிறந்தார். பண்டரிபுரம் பக்கத்தில் பிறந்தார். ஸ்ரீனிவாச நாயக் அப்படின்னு இவருடைய பெயர். இவர் அப்பா பேர் வரதப்ப நாயக்கர்னு பேர். இவருடைய அப்பா இருக்கார் பார்த்தீங்களா, பெரிய வியாபாரி. என்ன வியாபாரி? வைரம், தங்கம், நகைகள் விற்கக்கூடியவர், பெரிய வியாபாரி. ஒரு தங்கம் விற்கிறவங்க, ஒரு வைரம் விற்கிறவங்கெல்லாம் அவங்க குடும்பம் எப்படி இருக்கும் நமக்கு ஓரளவு தெரியும். அவங்களுக்கு எந்த குறைவாவது இருக்குமா? எந்த குறையும் இருக்காது. ரொம்ப சௌகரியமாக இருப்பாங்க, ரொம்ப ஓஹோன்னு இருப்பாங்க. அப்படிதான் இந்த குடும்பம் ஓஹோன்னு இருந்தது. எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. எல்லாம் கடவுள் அனுகிரகம் அப்படி இருந்தது அந்த குடும்பத்தில். இந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னா கடைக்கு போவார், அப்பா போவார், வியாபாரம் பார்ப்பார். அப்பப்போ பையன் கடைக்கு போவார், உட்காருவார். யார்? நம்ம புரந்தரதாசர். இவர் பிறந்த ஊர் பேர் புரந்தர கடான்னு பேர். புரந்தர கடை அப்படிங்கிற பேர். அந்த ஊர் பேரை வச்சு தான் புரந்தரதாசர் அப்படிங்கிற பேர் இவருக்கு பகவானால் சூட்டப்பட்டது. ஒரு 20 வயசில் பெற்றோர்களை இழந்தார். யார்? புரந்தரதாசர். இவர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னா ரொம்ப கருமி. டக்குன்னு எடுத்து கொடுக்கவே மாட்டார். யாருக்கும் எதையும் கொடுக்க மாட்டார். நம்மக்கிட்ட இவ்வளோ இருக்கே, செல்வம் இருக்கே, தங்கம் இருக்கே, வைரம் இருக்கே, பணம் இருக்கே, பொருள் இருக்கே, பரவாயில்ல கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுப்போம். கொடுக்கவே மாட்டார். ஊரில் சொல்லுவாங்க இல்லையா, அவன் பயங்கர கஞ்சண்டா, எச்ச கையால் காக்கா கூட ஓட்ட மாட்டான் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வர்க்கம் புரந்தரதாசர். யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டார். இவருக்கு மனைவி கல்யாணம் ஆச்சு, சரஸ்வதி பாயின்னு பேர். 20 வயசில் அப்பா அம்மா இறந்துட்டாங்க பார்த்தோம். இவர் தான் கடையை பார்த்துக்கிட்டார். கடைக்கு இவர் தான் போவார். இவர் தான் கருமையை தவிர இவர் மனைவி இருக்காங்க இல்லையா, நல்ல பக்திமான். யாரானு கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதானு கொடுக்கணுங்கிற நினைக்கிற அந்த டைப்பு அந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு குணம். எத்தனை காலம்தான் பகவான் நம்மளை ஒரே நிலையில் வச்சுட்ருப்பான் சொல்ல முடியாது. எப்போ எப்படி மாறும் எதுவும் தெரியாது. ஒருத்தரை செல்வந்தராக பகவான் படைக்கிறான் அப்படின்னா அவருடைய செல்வமானது பலருக்கும் போய் சேரணும், நல்ல காரியங்களுக்கு பயன்படணும். அதான் நோக்கம். அதான் நோக்கம். அது பயன்படணும். அது பயன்படலை, அந்த செல்வத்தை நல்ல விதத்தில் செலவு பண்ணலைன்னா கடவுள் குறிப்புகளை காமிப்பான். டேய், உனக்கு இவ்வளோ செல்வம் நான் கொடுத்தது நீ நல்ல விஷயத்தில் 4 பேருக்கு உதவணுங்கிறதுக்கு, நல்ல காரியத்துக்கு நீ செலவு பண்ணணுங்கிறதுக்கு, நீ பண்ணாமல் இருக்க. கடவுள் உணர்த்துவர். அதுபோல கடவுள் இந்த புரந்தரதாசருக்கு உணர்த்துகிறார். எப்படி உணர்த்துகிறார்? ஒரு அந்தணர் வரார் இவருடைய கடையில். இவர் கடையில் உட்காந்துட்டு இருக்கார், நகை கடையில் உட்காந்துட்டு இருக்கார். ஒரு அந்தணர் வரார். வந்தவர் என்ன பண்ணுறார், இவர்கிட்ட என்னோட பையனுக்கு உபநயனம் பண்ணணும், அதாவது பூணல் அணிவிக்க வேண்டிய விழா, அது பண்ணணும். நான் ரொம்ப ஏழை பிராமணன், என்கிட்ட பொருள் வசதி இல்லை, எனக்கு என்ன முடியுமோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். கையை நீட்டுறார். புரந்தரதாசர் பார்க்குறார். அவர் தான் கொடுக்க மாட்டாரே, கருமையாச்சே, யாருக்கும் எதுவும் தரமாட்டாரே. இவர் என்ன பண்ணுறார், இல்லை அதெல்லாம் எதுவும் கிடையாது, போ என்கிட்ட எதுவும் இல்லை அப்படிங்கிற. திரும்ப அவர் கேட்கிறார், உங்களால் என்ன முடியுமோ கொடுங்க, நீங்கள் எவ்வளோதான் கொடுக்கணும்னு நான் சொல்ல, அந்த மாதிரி எதுவும் நான் டிமாண்ட் பண்ணலை, நீங்கள் எவ்வளோ முடியுமோ கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற. இல்லை கிளம்புறியா இல்லையா? விரட்டாத குறையா இங்கிருந்து கிளம்புறியா இல்லையா
இந்த கடையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டையெல்லாம் வச்சுருப்பாங்க இன்றைக்கெல்லாம். யாருன்னா பிச்சைக்காரங்க வந்தாங்கன்னா தேவையில்லாத ஏதானு வந்ததுன்னா விரட்டுறதுக்கு கட்டையெல்லாம் வச்சுருப்பாங்க. அது மாதிரி விரட்டுறார். அந்த பிராமணர் அடுத்து எங்கே போகிறாருன்னா இவருடைய வீட்டுக்கு போகிறார். இவருடைய வீட்டுக்கு போய் மனைவி சரஸ்வதி பாய் இருக்காங்க இல்லையா, அந்த அம்மா கிட்ட போய் கேட்கிறார், என் பையனுக்கு உபநயனம் நடத்தணுமா, நீ ஏதாவது உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறார். இந்த அம்மாவுக்கு கேட்டோன்னு ரொம்ப சங்கடமாக போச்சு. இவருக்கு ஏதாவது உதவி செய்யணுமே, இவருக்கு என்ன செய்யலாம், பணம் குணம் ஏதான் இருக்குமா, வீட்டில் பணம் இல்லை, எல்லாம் அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. யார்? புரந்தரதாசர் கண்ட்ரோலில் இருக்குது. இவருக்கு ஏதாவது கொடுக்கணும், இவரை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, தன்னோட மூக்கில் போட்டிருக்கிற மூக்குத்தியை கட்டுறாங்க. வேறு மூக்குத்தி அதை கழற்றி பகவானை தியானம் பண்ணி அவர்கிட்ட கொடுக்குறாங்க. ஐயா இதை வச்சுக்கோங்க, இதை விற்றுட்டு நீங்கள் உங்கள் பையன் இதெல்லாம் நல்லா நடக்கட்டும் கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிறார். பிராமணர் வாங்கிக்கிறார். யார்? விட்டலன் வாங்கிக்கிறார். வாங்கிட்டு நேராக என்ன பண்ணுறார், இவரோட கடைக்கே வர்றார். புரந்தரதாசர் கடைக்கே வர்றார். என்னடா இப்போ தான் விரட்டி அனுப்பிச்சோம், இந்த ஆள் திரும்ப வந்து நம்ம கடவாசலில் நிற்கிறாருன்னு சொல்லிவிட்டு திரும்ப விரட்டுறதுக்கு முற்படுகிறார் புரந்தரதாசர். நான் உனக்கு சொல்லிட்டேன்ல எதுவும் கிடையாதுன்னு, திரும்ப வந்து நிற்கிற கடவாசலில் அப்படின்னு கத்துகிற போது அவர் சொல்கிறாராம், அப்பா நான் யாச்சகம் கேட்க வரல, ஒரு அணிகலனை விற்கிறதுக்காக வந்திருக்கேன், ஒரு அணிகலனை விற்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற. அப்படியா, சரி கொடுங்க. அதை வாங்கி ஏதாவது பணத்தை கொடுத்து அதை நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கலான்னு கேட்குறேன். அதை கொடுக்குறேன். எது? அவருடைய மனைவி அணிந்திருக்கக்கூடிய மூக்குத்தி. அதை பார்த்த உடனே புரந்தரதாசருக்கு தெரியறது. நகைக்கடை செய்கிறவங்களுக்கு இதெல்லாம் சாதாரண, இதெல்லாம் எல்லாம் தெரியும். நமக்கு தான் நம்ம பொருள் தெரியாது, அவங்களுக்கு தெரியும். இது மனைவி அணிந்திருக்கக்கூடிய மூக்குத்தியாச்சு, எப்படி இது இவர்கிட்ட கிடைச்சிருக்கு? குழம்புகிறார். அவர்கிட்ட கேட்க முடியாது, இது எங்கேயா வாங்கின, யார் கொடுத்தாங்க, கேட்க முடியாது, தப்பாயிடும். என்ன பண்ணுறார், வாங்கிட்டு ஐயா உங்கள் மூக்குத்திக்கு பணம் நான் கொடுக்குறேன், ஆனால் இப்போ உடனே பணம் என்கிட்ட இல்லை, பணம் எனக்கு கொஞ்சம் வரணும், நாளைக்கு நீங்கள் காலையில் வாங்க, கடைக்கு வாங்க, நான் உங்களுக்கு பணம் கொடுத்துட்றேன், ஏற்பாடு பண்ணி வச்சுட்றேன் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி இவரை முதல்ல அனுப்புகிறார். மூக்குத்தி வாங்கிட்டார். வாங்கி கடையில் ஒரு பெட்டிக்குள்ளே பாதுகாப்பை வச்சு பூட்டுறார். பாதுகாப்பை வச்சு பூட்டிட்டார். மதியானம் சாப்பிட வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போயாச்சுன்னா அங்கே மனைவிட்ட கேட்குறார், என்னம்மா மூக்கில் மூக்குத்தியை காணும் கேட்குறார். பார்த்துட்டார். மனைவிட்ட கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா, இப்போ கடையில் இருக்கிற மூக்குத்தியும் இவ போட்டிருந்தது ஒன்று தானேன்னு தெரியணும். தெரிஞ்சு போச்சு, இவர்கிட்ட மூக்குத்தி இல்லை. எங்கம்மா மூக்குத்தின்னு கேட்ட உடனே, அப்படியா, இதோ இருங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியல அந்த அம்மாவுக்கு. டக்குன்னு என்ன சொல்ல முடியும், ஆமாங்க மூக்குத்தியை நான் கொடுத்துட்டேன், ஒருத்தர் வந்தார் யாசகம் கேட்டார், கொடுத்தேன்னு சொன்னால் கோபப்படுவார், கலேபரம் நடக்கும், முத்துன்னு முத்துவர். ஏன்னா அவர் கருமை, பணத்தின் மேலே ஒரு அப்படி ஒரு பிடிவாதமான ஒரு குணம், பணம்னா அப்படி ஒரு குணம் அவருக்கு. யாருக்கு? புரந்தரதாசருக்கு. உண்மையை சொல்ல முடியாது. உண்மையை சொன்னால் ரெண்டில் ஒன்று நடந்துடும், குழப்பம் ஆகிடும். என்ன பண்ணுறாங்க, இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வராங்க. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, விஷத்தை குடிச்சுடலாம், நம்ம உயிரை விட்டுடலாம், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படின்னு விஷத்தை ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளரில் கலந்துட்டு வீட்டில் துளசி செடி தினம் பூஜை பண்ணுவாங்க. அந்த துளசி மாதாவை வலம் வந்து வணங்கி நம்ம விஷத்தை குடிக்கலான்னு வராங்க. வீட்டு துளசி மாடத்துக்கிட்ட வராங்க. புரந்தரதாசர் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கார். மூக்குத்தி எங்கன்னு கேட்டோம், இதை வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா, என்ன பண்ணுறா பார்ப்போம் அப்படின்னு அவர் அங்கே உட்காந்துருக்கார். இந்த அம்மா வந்தவங்க துளசி மாதாவை பிரார்த்தனை பண்ணி, அம்மா இந்த மூக்குத்தியை நான் ஒரு பிராமணருக்கு தானம் கொடுத்துட்டேன்,
என் கணவற்ற உண்மையை சொல்ல முடியாது, சொன்னால் அவருக்கு கோபம் வந்துடும், அவர் ஏதான என்னை கொலை கூட பண்ணிடுவார், இதுக்கு மேலே நான் உயிரோடு இருக்க வேண்டாம், இந்த உண்மையை சொல்ல முடியாது, நான் இந்த விஷத்தை குடிக்க போகிறேன்னு இப்படி எடுக்கிற போது இந்த பாத்திரத்தில் ஏதோ ஒன்று விழறது மாதிரி சத்தம் கேட்குது. சரஸ்வதி பாக்கி ஏதோ ஒன்று விழறது மாதிரி. என்னன்னு பார்க்குறாங்க. பார்த்தா உள்ள மூக்குத்தி. எந்த மூக்குத்தியை பிராமணருக்கு தானம் கொடுத்தாரோ அதே மூக்குத்தி உள்ள விஷம் நிரம்பிய அந்த டம்ளரில் விழுந்திருக்கு. அதை எடுக்கிறாங்க, பார்க்குறாங்க, இவங்களோட மூக்குத்தி. ஆஹா, துளசி மாதாவின் அருள் அப்படின்னு தீர்மானித்து விஷத்தை கொட்டிட்டு, இனிமேல் தற்கொலை பண்ணிக்க வேண்டாமே, விஷத்தை கொட்டிட்டு அந்த மூக்குத்தி அலம்பிட்டு கொண்டு போய் கணவற்ற கொடுக்குறாங்க புரந்தரதாசர். அவர் பார்க்குற, என்னடா அது இதே மூக்குத்தி தானே நம்ம கடையில் வச்சு பூட்டியிருக்கோம், இதே மூக்குத்தி கொடுக்குறாளே, இப்போ இது இங்கே தான் இருக்கா, அப்போ அது குழம்புற என்ன பண்ணுறார், உடனே கடைக்கு வர, உடனே கடைக்கு புறப்பட்டு வந்துட்டார். வந்துட்டு சரி என்ன பண்ணலாம், நாளைக்குத்தான் நான் வரேன்னு சொல்லியிருக்கான், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெட்டியில் வச்சுருக்கார் இல்லையா, அது இருக்கா பார்க்கலான்னு திறந்து பார்க்குறார். மூக்குத்தி இல்லை, மூக்குத்தி இல்லை அங்கே. இந்த பிராமணர் கொடுத்து வாங்கி வச்சு பெட்டியில் வச்சு இவர் தான் பூட்டினார். இப்போ திறந்து பார்த்தா இல்லை. நாளை காலைல பிராமணர் வருவார், பணம் கேட்டு வருவார், நான் மூக்குத்தி கொடுத்தேனே அப்படிம்பார். அவருக்கு பதில் சொல்லணும். குழப்பம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். புரந்தரதாசர் வீட்டுக்கு வந்துட்டார். மறுநாள் காலையில் போகிறார். பிராமணர் வந்துட்டார், கரெக்டாக வந்துட்டார். அப்பா, நான் கொடுத்தேன் மூக்குத்தி, அதுக்கு பணம் கொடுத்தா கொடு, இல்லாட்டி மூக்குத்தி கொடுத்துரும், நான் வேற எங்கேயானு விற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற போது சொல்கிறார், பணம் எனக்கு கொஞ்சம் வரணும், நான் இன்றைக்கி சாயங்காலம் உங்களுக்கு எப்படி கொடுத்துட்றேன், சாயங்காலம் கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டு போகிறார். பிராமணர் புறப்பட்டு போகிறார். தனது கடையில் இருக்கிற ஒரு சிப்பந்தியை கூப்பிடுகிறார். இவரை பின்தொடர்ந்து போ, இவர் எங்கே போகிறார்னு பார்த்துட்டு வான்னு அனுப்புகிறார். தொடர்ந்து போனவர் ஒரு கொஞ்சம் நிமிஷங்கள் கழித்து கடைக்கு பதற்றத்தோடு வருகிறார். என்னப்பா அவர் எங்கே போனார் பார்த்தியான்னு புரந்தரதாசர் கேட்கிறார். அப்போ சொல்கிறார், அவர் பின்னாடியே போனேன், கோவிலுக்குள்ளே போனார், விட்டலன் கோவிலுக்குள்ளே போனார், கருவறைக்குள்ளே போனார், மறைஞ்சுட்டார் அப்படிங்கிறார். அப்பத்தான் புரந்தரதாசருக்கு தெரிகிறது, ஒரு பிராமணராக வந்து தன்னிடம் யாச்சகம் கேட்டது சாட்சாத் விட்டலன். விட்டலனே வந்து இந்த யாச்சகத்தை கேட்டு நமக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு லீலையை நிகழ்த்தி இருக்கார்னு தெரிஞ்ச உடனே வீட்டுக்கு ஓடி மனைவியிட்ட எல்லாத்தையும் சொல்கிறார். மனைவியும் அந்த விஷயத்தை சொல்கிறார், யாச்சகம் கொடுத்ததை சொல்கிறார். அதன் பிறகு தனது சொத்துக்களை தான தர்மங்களுக்கு கொடுத்துவிட்டு விட்டலன் புகழை பாடிக்கொண்டு இறை கைங்கரியத்தில் ஈடுபடுகிறார். புரந்தரதாசருடைய பாடல்களுக்கு பலரும் அடிமை அந்த காலத்தில், இன்றைக்கும் பலரும் இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி பேர் லீலாவதின்னு பேர். ஒரு தாசி பெண், தேவதாசி. தேவதாசினா தெய்வங்களுக்கு கைங்கரியம் செய்கிறது, அது ஒரு உயர்ந்த பணி. அது தேவதாசி பெண் சொல்லுவாங்க. இந்த லீலாவதி புரந்தரதாசரோட கீர்த்தனைகள்னா அத்தனை பிடிக்கும் அந்த பெண்மணிக்கு. எப்போ பார்த்தாலும் புரந்தரதாசருடைய கீர்த்தனைகளே பாடுவாங்க. அந்த அம்மா பாடிட்டே இருப்பாங்க. எந்த வேலை செஞ்சாலும், ஒரு பூ தொடுக்கிறதா, ஒரு சமையல் பணியா, ஏதான ஒரு வேலையாக இருந்தால் புரந்தரதாசர் கீர்த்தனைகளே அந்த அம்மா பாடுவாங்க. அவ்வளோ பிடிக்கும் அந்த அம்மாவுக்கு. ஒரு நாள் வீட்டில் நந்தவனத்தில் பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்து அந்த பூக்களை மாலைகளாக கட்டி கொண்டு இருக்கிற போது பகல் பொழுதில் கீர்த்தனைகளை பாடிக்கிட்டே கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அரசு அறிவிப்பு தெருவில் பக்கத்தில், வீட்டுக்குள்ளே இருக்காங்க, தெருவில் ஒரு தண்டோரா போடுகிற ஒரு ஆசாமி, அரசாங்க ஊழியர். என்ன அறிவிப்பு? அந்த காலத்தில் பார்க்குறோம் இல்லையா, தண்டோரா போட்டு ஒரு அறிவிப்புன்னா எல்லா ஜனங்களும் கூடுவாங்க. இன்றைக்கி நமக்கு வசதிகள்லாம் கூட, ஏதான ஒரு வானிலை பற்றி சொல்லணும், ஒரு அசந்தர்ப்பமான சூழ்நிலையை மக்களுக்கு தெரிவிக்கணும்னா எல்லாருக்கும் வாட்ஸ்அப் நியூஸு, டிவி சேனல் எவ்வளவோ இன்றைக்கி இருக்குது. அன்றைக்கி அரசாங்க அறிவிப்புன்னா ஒரு ஊழியன் போய் எல்லாருக்கும் சொல்லணும்.
என்ன அறிவிப்பு? அந்த அரசாங்க ஊழியன் என்ன சொல்றான்? விட்டலனுடைய வலது கையில் காணப்படுகின்ற பொற்காப்பை காணவில்லை. யாரோ எடுத்துட்டாங்க, யாரோ திருடிட்டாங்க. இந்த பொற்காப்பு பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் அரசுக்கு தகவல் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் அங்கே அறிவிப்பு. ஒரு விட்டலனோட கையில் காணப்படுகிற பொற்காப்புங்கிறது சாதாரணம் அல்ல. இறைவன் அணியக்கூடிய ஒரு ஆபரணத்தை ஒரு ஆசாமி திருடுறான்னா எப்பேற்பட்ட குற்றம் அது? திருடுவதே குற்றம். கடவுளிடமிருந்து திருடுவதுங்கிறது எப்பேற்பட்ட குற்றம்? இதைத்தான் அந்த இடத்துல ஒரு அறிவிப்போடு சொல்லி கொண்டிருக்கிறார் அரசாங்க ஊழியன். இந்த அறிவிப்பை கேட்ட பிறகு இந்த அம்மாவுக்கு ஏதோ பளிச்சுன்னு தோணி நேராக பூஜை ரூம்குள்ளே வராங்க. யார்? தேவதாசி பெண் லீலாவதின்னு சொன்ன பார்த்தீங்களா? பூஜை ரூம்குள்ளே வராங்க. அங்கே பார்த்தா பொற்காப்பு காணப்படுகிறது. பொற்காப்பு அங்கே வச்சுருக்காங்க, இந்த அம்மா தான் வச்சுருக்காங்க. அந்த பொற்காப்பை பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு நேற்றைய தினம் இரவு நடந்த நிகழ்வு நினைவுக்கு வருகிறது. எந்த பொற்காப்பு காணவில்லை, விட்டலன் விக்கிரகத்திலிருந்து அகற்றப்பட்டிருக்கிறது, யாரோ திருடியிருக்கிறார்கள்னு அந்த காவலன் சொன்னது இந்த அம்மா வீட்டில் இருக்கிற பொற்காப்பு. அப்படின்னா இதை தான் விட்டலன் கையை அலங்காரம் செய்து கொண்டிருந்தது. விட்டலன் கையில் இந்த பொற்காப்பு தான் இருந்தது. இந்த செய்தியை கேட்ட உடனே இந்த அம்மா இதை பார்த்துட்டு, அட பாவி, இது விட்டலன் கையில் இருந்ததா இந்த பொற்காப்பு? நேற்றைய தினம் இரவு வீட்டுக்கு வந்தவர் எனக்கு கொடுத்தாரே அப்படின்னு அந்த அம்மாவுக்கு தோணுகிறது. முந்தைய தினம் என்ன நடந்தது அப்படின்னா, நல்ல மழை கொட்டுது, காற்று பிச்சுட்டு அடிக்குது. இந்த அம்மா வீட்டில் இருக்காங்க. யார்? தேவதாசி பெண் லீலாவதி வீட்டில் இருக்கா. இரவு நேரம் வீட்டில் இருக்கா. அந்த சமயத்தில் வீட்டு கதவு தட்டப்படுகிறது. கதவை யாரோ தட்டுறாங்க. ஒரு மழை நேரத்தில், ஒரு காற்று சுழன்று அடிக்கிற நேரத்தில் யார் வந்திருக்க முடியும்னு போய் கதவை திறக்கிறாங்க. ஒரு பெரிய மனிதர் போல ஒருவர் காணப்படுகிறார். பெரிய மனிதர் போல காணப்படுகிறார். அவர் என்ன பண்ணுறார்? உடம்பு முழுக்க நனைஞ்சிருக்கார். இந்த சூழ்நிலையில் அவரை பார்த்த உடனே இந்த லீலாவதி என்ன பண்ணுறாங்க? இவர் அப்படியே விடக்கூடாது, வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க, முதல்ல உடைகள்லாம் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு உள்ளே அழைக்கின்றாள் லீலாவதி. உடையை மாற்றிட்டு வரார். அவருக்கு பழங்கள் கொடுக்குறார், சாப்பிட்றதுக்கு பழங்கள் கொடுக்குறார். அந்த பழங்கள் கொடுக்குற போது இந்த புரந்தரதாச கீர்த்தனையை பாடிண்டே வந்து கொடுக்குறார். அப்போ அவர் கேட்கிறார், இந்த வந்த பெரிய மனிதர், ஏம்மா நீ பாடிட்டுருக்கே, அது யாருடைய பாட்டு அப்படின்னு கேட்குறார். இது புரந்தரதாசருடைய பாடல். எனக்கு அவர் கிட்டத்தட்ட ஒரு தெய்வம் மாதிரி. அவருடைய கீர்த்தனைகளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவர் மேலே மிகுந்த மரியாதை, மதிப்பு, பக்தி எல்லாமே வச்சுருக்கேன். அவருடைய பாடல்கள் தான் அப்படிங்கிறார். அந்த புரந்தரதாசன் நீ இது வரைக்கும் நேரில் பார்த்துருக்கியோ? நான் பார்த்ததில்லை, எனக்கு அந்த பாக்கியம் கிடையாது, இன்னும் அமையலை லீலாவதி சொல்கிறார். அவர் சொல்கிறார், நான் தான்மா புரந்தரதாசர், நான் தான் புரந்தர. இதை கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு அத்தனை ஆனந்தம். ஆஹா, தாங்கள் தான் புரந்தரதாசரா? எனது இல்லம் தேடி தாங்கள் வருவதற்கு நான் எத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்கிற போது ஒரு கணம் அவர் சொல்கிறார், புரந்தரதாசர் இந்த தேவதாசி பெண்ணான லீலாவதியை பார்த்துட்டு, அம்மா நீ எனக்கு அடிமைன்னு சொல்கிற, ஆனால் உனது அழகுக்கு நான் அடிமை அப்படிங்கிற. இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே, ஆஹா இவர் வேறு மாதிரி நடந்து கொள்கிறாரேன்னு அந்த தேவதாசி பெண்ணான லீலாவதி சொல்கிறா, நீங்கள் தவறான பாதையில் போகிறீங்க, இதுபோல் நீங்கள் பேசாதீங்க, உங்களை நான் தெய்வமாக நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியாம்மா உனது பக்திக்காக இந்த பரிசை நான் கொடுக்குறேன் அப்படின்னு, இது விட்டலனுடைய பொற்காப்பு, இந்த அம்மா அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு போயாச்சு. யார்? புரந்தரதாசர் போயாச்சு. இந்த பொற்காப்பு தான் இங்கே இருக்குது வீட்டில் பூஜை ரூமில்.
இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறா, ஆஹா புரந்தரதாசர் எவ்வளவு மோசமானவர், பகவானுடைய பொற்காப்பியே திருடி இருக்காரான்னு சொல்லிட்டு இதை கொண்டு போய் அரண்மனையில் கொடுக்குறார், ராஜா கிட்ட கொடுக்குறார். கொடுத்த உடனே அவர் வாங்கி பார்த்துட்டு ஏதம்மா உனக்குன்னு கேட்ட உடனே புரந்தரதாசர் என் வீட்டுக்கு வந்தார், தன்னை புரந்தரதாசன் நேற்றுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டார், அவர் தான் கொடுத்தாருன்னு சொன்னோன்னே அவரை வரவழைக்கிறாங்க. புரந்தரதாசரை அரண்மனைக்கு வரவழைக்கிறாங்க. இந்த பொற்காப்பை நீங்கள் எப்போ திருடினீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் திருடவே இல்லையே, இந்த பெண்மணி வீட்டுக்கு நேற்றுக்கு போனீங்களா, பார்க்குற லீலாவதியை பார்க்குற, நான் இந்த பெண்மணியை பார்த்ததே கிடையாதே, இந்த பெண்மணி வீட்டுக்கு நான் போனதே கிடையாதே அப்படிங்கிற புரந்தரதாசர். இந்த அம்மா பார்க்குறாங்க, ஏன்னா வந்தது இவர் தான், புரந்தரதாசர் தான் வந்திருக்கார், லீலாவதிக்கு தெரியும். ஆஹா பொய் சொல்கிறார், இவர் தான் வீட்டுக்கு வந்தார் நேற்றுக்கு, இவர் தான் காப்பை கொடுத்தார், இது பகவானுடைய காப்பு, பகவானுடைய பரிசுன்னு சொல்லி கொடுத்தார். சொன்ன உடனே ராஜா என்ன பண்ணார், 30 கசையடிகள் கொடுக்குமாறு புரந்தரதாசருக்கு வீரர்களுக்கு உத்தரவிடுகிறார், புரந்தரதாசருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ பிரார்த்தனை பண்ணுறார் புரந்தரதாசர், பகவானே நான் செய்யாத ஒரு தப்புக்கு நான் எப்படி தண்டனையை ஏற்றுக்கொள்ள முடியும்னு கேட்டபோது விட்டலன் ஒரு அசரீரி வாக்காக அந்த மன்னருக்கு சொல்கிறான், மன்னா ஆலயங்களுடைய கதவுகள் பூட்டியது போல் காணப்படுகிறதுன்னு பூஜகர்கள் அர்ச்சகர்கள் சொன்னாங்க. கதவு பூட்டினபடி இருக்குன்னு சொல்கிற போது புரந்தரதாசர் எப்படி உள்ளே போய் அந்த பொற்காப்பை கேட்க முடியும்? ஒரு சாதாரண விஷயம் உனக்கு தோன்ற வேண்டாமா? அந்த இரவு வேளையிலே புரந்தரதாசராக லீலாவதியின் வீட்டுக்கு சென்றது சாட்சாத் நான் தான். யாரு? விட்டலன். நான் தான் போனேன். ஏன் போனேன், ஏன் இந்த பொற்காப்பை கழற்றி கொடுத்தேன் அப்படின்னா, இந்த புரந்தரதாசருக்கு சற்றே அகம்பாவம் காணப்படுகிறது. அகம்பாவம், செருக்கு. இன்னைக்கு பார்க்குறோம் இல்லையா, ஒரு கலை நமக்கு கிடைச்சி கொடுத்துன்னா என்னை விட யார் பெரிய ஆள் இருக்க முடியும், நமக்கு அகம்பாவம் வருதுகிற அல்லவா, அந்த அகம்பாவம் காணப்படுகிறது. அதை அகற்றுவதற்காகவே இந்த லீலையை யாம் நிகழ்த்தினோம் அப்படின்னு விட்டலன் சொல்கிற போது மன்னரும் சரி லீலாவதியும் சரி அரசவையில் இருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் புரந்தரதாசரை கையெடுத்து கும்பிடுகிறார்கள். இறைவனோட அருளை இந்த அளவுக்கு நீங்கள் பெற்றிருக்கிறீர்களே, நீங்கள் எத்தனை பெரிய பாக்கியவான் அவரை நமஸ்கரிக்கிறார்கள். பகவான் நினைச்ச எல்லாவற்றையும் செய்ய முடியும். பகவானது அருள்தான் நமக்கு பிரதானம் அப்படிங்கிறத இந்த புரந்தரதாசருடைய கதை மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம்.